ஷைத்தானுடைய குணங்கள் இல்லாத மனிதன் இந்த பூமியில் இருந்து வானத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷைத்தானுடைய குணங்களில் ஒன்றுதான் பெருமை அடிப்பது, தற்பெருமை அடிப்பது, குரோதம் கொள்வது, அதே போன்று ஹசத் பொறாமை கொள்வது, அதே போன்று கலப் கோபப்படுவது, அதே போன்றுதான் தலைமைத்துவத்தை ஆசை வைப்பது, ஆர்வம் வைப்பது, தலைமைக்காக வேண்டி தலைமைத்துவத்துக்காக வேண்டி ஆசைப்படுவது, வசதி உள்ளவர்களை உயர்வாக கருதிவிட்டு ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்களை இழிவுபடுத்துவது, அவர்களை இழிவாக நினைப்பது, இதெல்லாம் ஷைத்தானுடைய குணங்கள். அது மாத்திரமல்லாமல் ரியா முகஸ்துதிக்காக வேண்டி மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா விதமான அமட்களையும் செய்வது, இதெல்லாம் ஷைத்தானுடைய பண்புகள், ஷைத்தானுடைய குணங்கள். இந்த ஷைத்தானுடைய குணங்கள் எவனுடைய உள்ளத்தில் இருக்குமோ அவன் மனித புனிதராக மாற மாட்டான். இன்று கூட நாங்கள் பார்க்கிறோம், மழை பொழிகிறது. இந்த மழை பெய்வதாக இருந்தாலும் இவர்களின் மூலமாக, நல்லடியார்களின் மூலமாக, அல்லாஹ் குத்துப் என்ற வழியின் மூலமாகத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மழையாக இருக்கட்டும் அத்துணை பாக்கியங்களாகவும் அல்லாஹ் இறக்கி கொண்டிருக்கிறான், கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த சீதேவிகளான வழிமார்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய பரக்கத்துகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर. अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन, अस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह व अला आलिहि हिस्बिल्लाह व अस्हाबिहि जुंदिल्लाह व बाद. எல்லா புகழும் புகழ்ச்சியும் மிக வல்லவன் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாவ. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தனும் கருணையும் சலாமின் ஈடேற்றமும் உத்தம தூதர் சர்மாக்க போதகர் மக்கத்தில் முக்கரமாவிலே உதித்து மதீனத்துல் முனவ்வராவிலே மறைந்த எமக்கெல்லாம் என்றென்றும் எப்பொழுதும் தலைவராக இருக்கக்கூடிய எம் உயிரினும் மேலான கண்மணியா முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவரின் கிளையார்கள், தோழர்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள், அன்னவர்களை இறுதி நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தனும் கருணையும் சலாமிலே ஈரேற்றமும் எப்பொழுதும் உரித்தாவ. அல்ஹம்துலில்லாஹ். நாம் எல்லாம் ஒரு சிறப்பான மஜ்லிஸிலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த கண்ணியமான மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கும் உலமாக்களே, முரீதீங்களே, முஹைபீங்களே அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாம் எல்லாம் ஒரு சிறப்பும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் இறங்கக்கூடிய ஒரு கண்ணியமான வைபவத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மகானுடைய பொருட்டை கொண்டு அஸ்ஸையத் ஷிஹாபுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பொருட்டை கொண்டு எமத்துணை பேருடைய ஹலாலான ஹாஜத்துகள், நாட்ட திட்டங்களை நிறைவேற்றி தருவானாக, நோயில்லாத வாழ்வை தருவானாக, நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஒரு தடவை அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து, நாயகமே யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு நான் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் எதை கேட்பது? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை உன்னுடைய நண்பனாக நீ தேர்ந்தெடுத்தாய். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு உன்னுடன் பேசக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுத்திருந்தாய். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு எல்லா விதமான ஆட்சி அதிகாரத்தையும் நீ கொடுத்திருந்தாய். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை ஆரம்ப ரசூலாக நீ தேர்ந்தெடுத்தாய். உன்னிடத்தில் நான் எதை கேட்பது என்று கேட்ட போது அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து சொல்கிறான், மா அதைதுக கைரும் மின் ஸாலிக். நாயகமே யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், இந்த நபிமார்களுக்கு கொடுத்ததை விட சிறப்பானதை, உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியதை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை பார்த்து சொல்கிறான், ஆதைதுகல் கௌசர்.
ஹவுதுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் நாயகமே. வேற எந்த நபிமார்களுக்கும் நான் அதை கொடுத்தது கிடையாது. உங்களுடைய பெயரை என்னுடைய பெயருடன் விசேஷமாக நான் இணைத்திருக்கிறேன். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும், இந்த உலகத்தில் இந்த பூமியை எல்லா பகுதிகளையும் தூய்மையானதாக சுத்தமானதாக உங்களுக்கும் உங்களுடைய உம்மத்துக்கும் நான் ஆக்கி தந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாயகமே உங்களுடைய முன்பின் பாவமெல்லாம் நான் மன்னித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து சொல்கிறான் என்று சொன்னால், எத்தனை விதமான பாக்கியங்கள் கொடுத்திருந்தாலும் இந்த இடத்தில் அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்கிறான். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, உங்களுடைய பெயரை என்னுடைய பெயருடன் நான் விசேஷமாக இணைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பெயருடன் எதெல்லாம் சம்பந்தப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய பெயருடன் எதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அதற்கென்று தனிப்பட்ட சிறப்பை மகத்துவத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய பெயருடன் சம்பந்தப்படக்கூடியது உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பெயருடன் எதெல்லாம் சம்பந்தப்படுமோ அத்துணையும் சிறப்பானது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. காபத்துல்லா, அந்த பைத்துல்லா என்று நாங்கள் சொல்கிறோம், அந்த காபாவுக்கு தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறது. உயிரற்ற ஒரு கட்டிடமாக இருந்தாலும் அதற்கு தனிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய பெயருடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் ஒரு உன்னதமான ஒட்டகத்தை கொடுத்திருந்தான். சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், இந்த ஒட்டகத்தை நீங்கள் எந்த ஒரு அநியாயமும் இந்த ஒட்டகத்துக்கு செய்யக்கூடாது. தண்ணீரை அதற்குரிய நேரத்தில் அழகான முறையிலே தண்ணீரை கொடுக்க வேண்டும், உணவை கொடுக்க வேண்டும், அந்த ஒட்டகத்தை அழகான முறையிலே பராமரிக்க வேண்டும் என்று சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள். அந்த நேரத்தில் அந்த கூட்டம் அவர்களுடைய பேச்சுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்காமல், அவருடைய பேச்சுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்காமல், அவர்கள் அந்த ஒட்டகத்துக்கு செய்யாத அநியாயம் கிடையாது, அநியாயம் செய்து அந்த ஒட்டகத்தை கொண்டு விட்டார்கள். சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து பார்க்கிறார்கள், ஒட்டகம் இறந்திருக்கிறது. உடனடியாக பிரார்த்தனை செய்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக துஆ செய்கிறார்கள். அந்த கூட்டமே அழிக்கப்பட்டதாக வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு மிருகம் அந்த ஒட்டகம், சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஒட்டகம், அவருடைய சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒட்டகத்தை பற்றி அல்லாஹ் அருமறையாம் திருமறையில் குர்ஆனில் அந்த ஒட்டகத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்லி தருகிறான். அந்த குர்ஆனில் அந்த ஒட்டகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்று தன்னுடைய பெயருடன் இணைத்து சொல்கிறான், தன்னுடைய பெயருடன் சம்பந்தப்படுத்தி சொல்கிறான். ஆக அந்த ஒட்டகத்துக்கும் தனிப்பட்ட சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஏன்? அல்லாஹ்வுடைய பெயருடன் இணைக்கப்பட்டிருக்கிறது, சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதாக. ஆகவே அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய பெயருடன் எதெல்லாம் சம்பந்தப்படுகிறதோ அது அத்துணையும் சிறப்பானது, கண்ணியமானது, மகத்துவம் வாய்ந்தது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. நபியுல்லா என்று சொன்னால் நபிமார்களுக்கு தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பெயருடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அந்த ரசூல்மார்களுக்கு தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பெயருடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் வலியுல்லா என்று சொன்னால் அந்த அவுலியாக்களுக்கு, இறை நேசர்களுக்கு தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறது. காரணம், அல்லாஹ்வுடைய பெயருடன் சம்பந்தப்பட்டிருப்பதினால் அவர்களுக்கு தனிப்பட்ட மகத்துவங்களை, தனிப்பட்ட பாக்கியங்களை, தனிப்பட்ட சிறப்பம்சங்களை அல்லாஹ் வழங்கிக் கொண்டே இருக்கிறான் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ
வலிமார்களை அல்லாஹு தாலா அனுப்பினான். ஆனால் அந்த வலிமார்களின் பலதரப்பட்ட படித்தரங்களிலே வலிமார்களை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். ஒவ்வொரு வலிமார்களுக்கு மத்தியில் அந்தஸ்தில் உயர்வுகள் இருக்கிறது, பாக்கியங்கள் இருக்கிறது, படித்தரங்கள் இருக்கிறது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அபுதால் என்று சொல்லக்கூடிய வலிமார்கள், இந்த உலகத்தில் அபுதால் என்று சொல்லக்கூடிய வலிமார்கள் என்ற ஒரு கூட்டத்தை அல்லாஹு தாலா இந்த உலகத்துக்கு அனுப்பினான். சையதுனா அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கயற்றிருக்கிறேன் என்ற ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அபுதால் என்று சொல்லக்கூடிய வலிமார்கள் ஷாம் தேசத்தில் சிரியா நாட்டில் 40 பேர்கள் இருப்பார்கள். அந்த அபுதால் என்று சொல்லக்கூடிய வலிமார்கள் ஒருவர் மரணித்து விட்டால், வஃபாத் ஆகிவிட்டால், அல்லாஹ்விடம் அவர்கள் சென்று விட்டால் அந்த அபுதால் என்ற அந்தஸ்தை கொடுத்து அல்லாஹ் ஒரு வலியுல்லாவை அந்த இடத்திலே நிரப்பி விடுவான். அது மாத்திரமல்லாமல் அபுதால் என்று சொல்லக்கூடிய வலிமார்களின் மூலமாக அந்த ஷாம் நாட்டுக்கு அல்லாஹ் தாலா மழை பொழிய செய்கிறான். மழை பெய்வதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அபுதால் என்று சொல்லக்கூடிய வலிமார்களின் மூலமாக அல்லாஹ் தாலா எல்லா விதமான நோவினைகளை விட்டும் அவர்களை விட்டும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் மூலம் விரோதிகள் இடத்தில் இருந்து அல்லாஹ் தாலா வெற்றி அடையவும் செய்கிறான். அபுதால் என்று சொல்லக்கூடிய வலிமார்களின் மூலமாக அல்லாஹ் தாலா சிரியா நாட்டவர்களுக்கு வரக்கூடிய அதாபுகள் நோவினைகளை விட்டும் அவர்களை பாதுகாக்குகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சையதுனா அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்படியாப்பட்ட மகாபெரும் பாக்கியங்கள் பெற்றவர்கள் அபுதால் என்று சொல்லக்கூடிய வலிமார்கள். அபுதால் என்று சொல்லக்கூடிய வலிமார்கள் சிரியாவிலையும், நுஜமாக்கள் எகிப்திலையும், அசாய்புகள் ஈராக்கிலையும் இருப்பார்கள் என்பதாக அழகான முறையில் ஹதீசுகள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அபுதால் என்று சொல்லக்கூடிய வலிமார்கள் இன்னொரு ரிவாயத்தின்படி 70 கூட்டங்கள் 70 பேர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் அதில் 40 பேர்களை ஷாம் தேசத்தில் அல்லாஹ் தாலா வைத்திருக்கிறான். இன்னும் 30 பேர்கள் ஏனைய பிரதேசங்களிலே இருப்பார்கள். அபுதால் என்று சொல்லக்கூடிய வலிமார்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் இந்த பூமியை அவர்களின் மூலமாகவே நிலை நிறுத்தாட்டிக் கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அழகான முறையில் மிர்காத் என்ற கிரந்தத்திலே பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அபுதால் என்று சொல்லக்கூடிய வலிமார்களை விட அவுத்தாத் என்று சொல்லக்கூடிய வலிமார்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவுத்தாத் என்று சொல்லக்கூடிய வலிமார்கள் அபுதால் என்று சொல்லக்கூடிய வலிமார்களை விட உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். இந்த அவுத்தாத் என்று சொல்லக்கூடிய வலிமார்கள் 4 பேர்கள் இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவுத்தாத் என்று சொல்லக்கூடிய வலிமார்கள் 4 பேர்கள் இருப்பார்கள். அரசருக்கு கீழ் அமைச்சர்கள் எப்படி செயல்படுவார்களோ அதே போன்று கௌஸ் குத்துப் என்று சொல்லக்கூடிய வலிமார்களுக்கு கீழ் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அருமையானவர்களே, அந்த அவுத்தாத் என்று சொல்லக்கூடிய வலிமார்கள் 4 திசையையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் அந்த அவுத்தாத் என்று சொல்லக்கூடிய வலிமார்களில் அப்துல் ஹை கிழக்கு திசையை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு அப்துல் ஹை என்று சொல்லப்படும். இன்னொருவர் மேற்கு திசையை பாதுகாப்பார், அவர்களுக்கு யுகாலுல்லாஹு அப்துல் அலீம், அவர்களுக்கு அப்துல் அலீம் என்று சொல்லப்படும். இன்னொருவர் வட திசையை பாதுகாப்பார், அவர்களுக்கு அப்துல் முரீத் என்று சொல்லப்படும். இன்னொருவர் தென் திசையை பாதுகாப்பார், அவர்களுக்கு அப்துல் காதிர் என்று சொல்லப்படும் என்பதாக ரூஹுல் பயான் என்ற கிரந்தத்திலே இந்த செய்தி பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த அபுதால் அவுத்தாத் என்று சொல்லக்கூடிய வலிமார்களையும் விட உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள், உயர்ந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் குத்துபு கௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய வலிமார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய இறைவனுடைய விசேஷ பார்வைக்குட்பட்டவர்கள். இவர்கள் அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதாகவும் அழகான முறையில் எங்களுக்கு செய்திகள் ஹதீசுகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது குத்துப் என்று சொல்லக்கூடிய வலிமார்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாக்கியங்களையும் அத்துணை பேர்களுக்கும் வரக்கூடிய ரிஸ்குகளையும் அத்துணை விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் இந்த குத்துப் என்று சொல்லக்கூடிய வலிமார்களின் மூலமாகவே அனுப்பி கொண்டிருக்கிறான், இறக்கி கொண்டிருக்கிறான் என்பதை ஹதீசுகள் எங்களுக்கு
தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது வலிமார்கள் மகாபெரும் அந்தஸ்தை படித்தரத்தை பெற்ற அந்த உத்தம வலிமார்களாக அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பின வலிமார்களில் அந்தஸ்துக்களை, பாக்கியங்களை, மகத்துவங்களை கொடுத்து ஒவ்வொரு படித்தரமாக அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்திருக்கிறான். அப்படியாப்பட்ட வலிமார்களின் மூலமாக என்ன பாக்கியங்கள் எங்களுக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ வலிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அத்துணை வலிமார்களும் சமூகத்துக்காக வேண்டி, சமூகத்துடைய நல்ல விடயத்துக்காக வேண்டி எங்களுக்காக என்னதை காட்டி தந்தார்கள், என்ன முன்மார்களை காட்டி தந்தார்கள், என்ன அகலாக்குகளை காட்டி தந்தார்கள். அத்துணை வலிமார்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் எதை எடுத்து நடந்தார்கள், எதை எங்களுக்கு செய்யுமாறு காட்டி தந்தார்கள் என்று பார்த்தால் அந்த விடயத்திலையும் முக்கியமான சில அம்சங்கள். அதில் ஒன்றுதான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய விடயம், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய விடயம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கக்கூடிய பணியை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றக்கூடிய பணியை வலிமார்கள் காட்டி தந்தார்கள். அழகிய முன்மாதிரியாக அஹ்லாக்காக எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லி தந்தார்கள், அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தஆத்தில்லாஹ். உண்மையான வீரர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் யாரெல்லாம் தன்னுடைய ஆத்மாவுடன், தன்னுடைய நஃப்ஸுடன் போராட்டம் செய்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான வீரர் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். தன்னுடைய ஆத்மாவுடன் போராட்டம் செய்ய வேண்டும், ஆத்மாவுடன் நஃப்ஸுடன் போராட்டம் செய்ய வேண்டும். தன்னுடைய நஃப்ஸுடன் மிருகத்துடைய குணங்கள், ஷைத்தானுடைய குணங்கள், ஷைத்தானுடைய எண்ணங்களை விட்டும் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். அதை தூய்மைப்படுத்தாவிட்டால் அவனுடைய அத்துணை விடயங்களும் மோசமானதாக மாறும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஷைத்தானுடைய குணங்கள் என்ன? ஷைத்தானுடைய குணங்களில் ஒன்றுதான் பெருமை அடிப்பது, தற்பெருமை அடிப்பது, குரோதம் கொள்வது, அதே போன்று ஹசத் பொறாமை கொள்வது, அதே போன்று கலப் கோபப்படுவது, அதே போன்றுதான் தலைமைத்துவத்தை ஆசை வைப்பது, ஆர்வம் வைப்பது, தலைமைக்காக வேண்டி, தலைமைத்துவத்துக்காக வேண்டி ஆசைப்படுவது, வசதி உள்ளவர்களை உயர்வாக கருதிவிட்டு ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்களை இழிவுபடுத்துவது, அவர்களை இழிவாக நினைப்பது, இதெல்லாம் ஷைத்தானுடைய குணங்கள். அது மாத்திரமல்லாமல் ரியா, முகஸ்துதிக்காக வேண்டி, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா விதமான அமட்களையும் செய்வது, இதெல்லாம் ஷைத்தானுடைய பண்புகள், ஷைத்தானுடைய குணங்கள். இந்த ஷைத்தானுடைய குணங்கள் எவனுடைய உள்ளத்தில் இருக்குமோ அவன் மனித புனிதராக மாற மாட்டான். அவனிடத்தில் நல்ல குணங்கள் வராது, நல்ல எண்ணங்கள் வராது, நல்ல மனிதனாக அவன் மாற மாட்டான் என்பதற்காக வேண்டி உள்ளத்துடன் போராட்டம் செய்ய வேண்டும். இந்த குணங்களை அகற்ற வேண்டும். அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை மாற்றமான முறையிலே மாறும், நல்ல வழிகளை அவன் எடுத்து நடப்பான் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீராகி விடுமேயானால் அவன் உடல் பூராக சீராகிவிடும், அது கெட்டு விடுமேயானால் அவன் உடல் பூராக கெட்டுவிடும். அலா வஹியல் கல்பு கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதுதான் ஒரு மனிதனுடைய உள்ளம் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். இந்த உள்ளம் சீராகிவிட்டால் மனிதனுடைய நடைமுறைகள், பார்வைகள், பேச்சுக்கள், அவனுடைய அத்துணை செயல்களும் சீரானதாக மாறும், சரியானதாக மாறும். இந்த உள்ளம் கெட்டுவிட்டால் அவனுடைய பார்வை மோசமானதாக அமையும், அவனுடைய நாவு மோசமானதாக அமையும், அவன் அத்துணை செயல்களும் மார்க்கத்துக்கு முரணாக மாறும். அதனால் தான் உள்ளத்துடன் போராட்டம் செய்வதை அத்துணை வலிமார்களும் எங்களுக்கு காட்டி தந்தார்கள். இதை செய்ய வேண்டும் என்றார்கள். நல்ல பண்புகளை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு காட்டி தந்தார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தானுடைய குணங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிச்சலங்களில், ஷைத்தானுடைய பண்புகள், ஷைத்தானுடைய குணங்கள் எவனுடைய உள்ளத்தில் இல்லாமல் இருக்கிறதோ, ஷைத்தானுடைய குணங்கள் எவனுடைய உள்ளத்தில் இல்லாமல் இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா நலரு இலா மலக்கூத்தி ஸமாஉ கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பூமியில் இருந்து வானத்தில் என்ன நடக்குது என்பதை பார்ப்பான். ஷைத்தானுடைய குணங்கள் இல்லாத மனிதன் இந்த பூமியில் இருந்து வானத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, அதனால் தான் இஸ்லாம் சொல்லி தருகிறது, வலிமார்களுடைய விடயங்களில் எத்தனையோ கராமாத்துகள், எத்தனையோ விதமான விடயங்களை வலிமார்கள் காட்டினார்கள். பல மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய விடயத்தை பார்த்தார்கள், தண்ணீரிலே நடந்தார்கள், ஆகாயத்திலே பறந்தார்கள். இதெல்லாம் உள்ளம் தூய்மையானதாக இருந்ததின் காரணமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய அன்பு அத்துணையும் ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்று சொன்னார்
சொன்னால் நிச்சயமாக அவனுடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். உள்ளத்திலே ஷைத்தானுடைய பண்புகள் இல்லாமல் இருக்க வேண்டும். நல்ல உள்ளமாக அவனுடைய உள்ளம் மாற வேண்டும். அப்படி மாறுமே ஆனால் நிச்சயமாக அந்த மனிதன் இந்த உலகத்தில் இருந்து பல இடத்துக்கும் செல்வான், உலகத்தில் இருந்து பல விடயங்களையும் சாதிப்பான் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக ஷைத்தானுடைய குணங்களை விட்டு மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய விடயங்கள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு தீய பண்புகள் கெட்ட செயல்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான விடயங்களை சொன்னார்கள். இப்படி உள்ளம் தூய்மையான மனிதனை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் இன்சானு காமில், ஒரு பரிபூர்ணமான முஃமின், உள்ளம் தூய்மையாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கம் எந்த மனிதனை வந்து அடைகிறதோ அப்படியாப்பட்ட பரிபூர்ணமான ஒரு முஃமின் கஅபத்துல்லாஹை விட சிறந்தவராவார். அது மாத்திரமல்லாமல் அவருடைய புனிதமான கரங்கள் ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான கல்லை விட அவருடைய புனிதமான கரங்கள் உன்னதமானதாகும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆக உள்ளம் தூய்மையாக்குவதற்காக வேண்டி எங்களுக்கு ஷேகுமார்கள் ஒவ்வொரு தரீக்காக்களிலும் எங்களுக்கு காட்டி தந்த பண்புகள் வழிமுறைகள் என்ன தெரியுமா? திக்ர் மஜ்லிஸ்கள், ஸலவாத் மஜ்லிஸ்கள், இஸ்திக்பார் மஜ்லிஸ்கள், இப்படியாப்பட்ட மஜ்லிஸ்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தந்தார்கள். இப்படியாப்பட்ட வைபவங்கள் எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கக்கூடிய இடம், நல்ல திக்ர்கள் செய்யக்கூடிய இடம், இப்படியாப்பட்ட இடங்களை ஷேகுமார்கள் நல்லடியார்கள் வலிமார்கள் அறிமுகப்படுத்தி தந்தார்கள். காரணம் என்ன? அதிலே வெற்றி இருக்கிறது, அதிலே இன்பம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்துணையும் அதிலே இருக்கிறது. அவன் உள்ளம் தூய்மையாக மாறுமையானால் நல்ல பண்புகளை எடுத்துக் கொள்வான். அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அன்பு அவனுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவனுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவனுக்கு கிடைத்து விட்டால் பலாய் முசீபத்துகள், கெடுதிகள், நோய் நும்பலங்கள் அத்துணையும் விட்டு அவன் பாதுகாக்கப்படுவான் என்பதை நல்லடியார்கள் எங்களுக்கு காட்டி தந்தார்கள். இன்று உலகத்தை பாருங்கள் அருமையானவர்களே, இப்படியாப்பட்ட வைபவங்கள் நடைபெறுகிறது. ஆனால் இன்று எத்தனையோ இடங்களில் இதெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் வஹாபிகளால் குறைக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த கொள்கைக்கு மாற்றமானவர்களால் இருக்கக்கூடியவர்களால் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் காரணம் என்ன? அருமையானவர்களே, அந்த விடயத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய முக்கியமான விஷயம், முக்கியமான இடம் இந்த திக்ர் மஜ்லிஸ் நடத்தக்கூடிய இடம். அன்றைய காலங்களில் ஒவ்வொரு வீடாக நடைபெற்ற விடயங்கள், அன்றைய காலங்களில் ஒவ்வொரு தெருவாக, ஒவ்வொரு இடங்களாக, ஒவ்வொரு ஊராக நடைபெற்ற இடங்கள். அருமையானவர்களே, எந்த வீட்டை எடுத்துக்கொண்டாலும் திக்ருடைய சத்தங்கள், ஸலவாத்துடைய சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்த எத்தனையோ வீடுகளில் இன்று திக்ர் இல்லாமல் நிலையில் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஸலவாத்துகள் மொழியப்படாத இடங்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது. அன்றைய காலத்தை பாருங்கள், எங்களுடைய பாட்டனாருடைய காலம் கேட்டு பாருங்கள். அவருடைய காலங்களில் எத்தனையோ விதமான இன்பங்கள், பரக்கத்து நிறைந்திருந்தது. காலத்தில் பரக்கத்து வேண்டுமா? குடும்பத்தில் பரக்கத்து வேண்டுமா? வீட்டில் பரக்கத்து வேண்டுமா? ஒருவர் சம்பாதித்தால் முழு குடும்பமே சேர்ந்து சாப்பிடுவார்கள். ஒருவர் சம்பாதித்தால் முழு குடும்பத்துக்குரிய அத்துணை தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும். அத்துணையும் செழிப்பாக இருந்தது. இன்றைய காலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு வீட்டில் கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய வாழ்க்கை கிடையாது. பிள்ளைகள் ஒரு பக்கம், தாய் தகப்பன் ஒரு பக்கம், அத்துணையும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டு குடும்பம் கிடையாது. அது மாத்திரமல்லாமல் இன்றைய காலத்தை எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமை கிடையாது. எத்தனையோ விதமான பிளவுகள், சகோதரர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை கிடையாது. எத்தனையோ விதமான பிளவுகள், குடும்பத்துக்கு மத்தியில் ஒற்றுமை கிடையாது. எத்தனையோ விதமான பிளவுகள். ஒருவர் சம்பாதித்தால் அன்றைய காலத்தில் முழு குடும்பமே அந்த சம்பாதிப்பின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டது. ஆனால் இன்று கூட்டு குடும்பமாக வாழாவிட்டாலும் ஒரு வீட்டில் 5-6 பேர் இருந்தாலும் ஒருவர் சம்பாதித்தால் இன்றைய காலத்தில் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட போதாத ஒரு நிலை. ஏன்? அருமையானவர்களே, நலவெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது. காலத்தில் பரக்கத் தடுபட்டு விட்டது. குடும்பத்தில் பரக்கத் தடுபட்டு விட்டது. பணத்தில், சொத்து செல்வங்களில் பரக்கத் எடுபட்டு விட்டது. காரணம்,
நல்ல விடயங்கள், திக்ர், ஸலவாத், நல்லடியார்கள் காட்டி தந்த விடயங்கள் அவமதிக்கப்படுகிறது. எத்தனையோ வீட்டுகளில் ஓதப்பட்ட நல்ல விடயங்கள் இன்று இல்லாமல் இருக்கிறது. ஒவ்வொரு தரிக்காக்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சில இடங்களில் தரிக்காக்களில் காலை மாலை திக்ர் வேண்டுமா, அதே போன்று வாரத்தில் ஒரு முறை திக்ர் மஜ்லிஸ்கள் வேண்டுமா, இதையெல்லாம் அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? காலையில் ஓதக்கூடிய திக்ருடைய மானாவை, மீனிங்கை, கருத்தை எடுத்து பாருங்கள். மாலையில் ஓதக்கூடிய அந்த திக்ருடைய கருத்துக்களை எடுத்து பாருங்கள். அருமையானவர்களே, ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கிறது, அடுத்த செகண்ட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சொல்ல முடியாது. அதனால் தான் ஷேகுமார்கள், நல்லடியார்கள் காட்டி தந்தார்கள். திக்ருடைய மஜ்லிஸ் காலையில் ஓதக்கூடிய திக்ரின் மூலமாக மாலை வரைக்கும் அவனுக்கு முசீபத்தை விட்டு பாதுகாக்கப்படுகிறார்கள். மாலையில் ஓதக்கூடிய திக்ரின் மூலமாக காலை வரைக்கும் பிரச்சனைகள், நோய் நும்பலங்கள், முசீபத்துகள், தருத்திரியங்களை விட்டும் அவனுக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்காக வேண்டி ஷேகுமார்கள் திக்ருகளை அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் இன்று ஒவ்வொரு வீடு ஓதப்படுகிறதா, ஒவ்வொரு ஏரியாக்கள் ஓதப்படுகிறதா, ஊர்களில் ஓதப்படுகிறதா, அதிகமான பள்ளிவாசல்கள் கூட இதெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பிரச்சனைக்குரிய ஒரு விடயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அல்லாஹ் தரக்கூடிய ஒளிமார்களின் மூலமாக தரக்கூடிய ரஹ்மத்துகளை, பரக்கத்துகளை விட்டும் நாம் தூரமாகி எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தில்லையே, பணத்தில் பரக்கத்தில்லையே, குடும்பத்தில் பரக்கத்தில்லையே, காலங்களில் பரக்கத்தில்லை என்று புலம்புவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அருமையானவர்களே, இதே போன்ற வைபவங்கள் இந்த பிரயோஜனத்தை எங்களுக்கு தருகிறது. இப்படியாப்பட்ட இடங்கள் எங்களுக்கு எந்த பிரயோஜனத்தை தருகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிமார்களை ஞாபகப்படுத்துவது இபாதத், ஒரு வணக்கம். எப்படி நாங்கள் தொழுகிறோமோ, எப்படி நோன்பு நோக்கிறோமோ, எப்படி ஹஜ் உம்ரா போன்ற அமல்களை செய்கிறோமோ, அதே போன்று நபிமார்களை ஞாபகப்படுத்தக்கூடிய இடங்கள் அது இபாதத்துக்குரிய இடம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று சாலிஹீன்கள், நல்லடியார்கள், வலிமார்களை ஞாபகம் செய்யக்கூடிய இடம் பாவ பரிகாரம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, அப்படியாப்பட்ட சிறப்பான ஒரு வைபவத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மகானை, அல்லாஹ்வுடைய இறை நேசரை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு இடத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இடம், பாவத்துக்கு பரிகாரணமான ஒரு புனிதமான ஒரு இடம். அதன் மூலமாக எங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. அருமையானவர்களே, இந்த இடத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரிய மலக்குமார்கள் விசேஷமாக இறங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் இறங்கப்படுகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய பரக்கத் விசேஷமாக இறங்கக்கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு ஊருக்கு ஒரு ஜியாரம் இருக்குமே ஆனால் அந்த ஜியாரத்தில் இருக்கக்கூடிய வலிமார்கள் ஞாபகம் செய்யப்படுவார்களே ஆனால் அந்த ஊருக்கு அல்லாஹ் தஆலா அவர்களின் மூலமாக அனைத்து பரக்கத்துகளையும், நிஅமத்துகளையும், பாக்கியங்களையும் கொடுக்கிறான். பல ஆபத்துகளை விட்டும், நோய் நும்பலங்களை விட்டும், தருத்திரியங்களை விட்டும் பாதுகாக்கிறான் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதெல்லாம் கண்ணியப்படுத்தக்கூடிய இடங்கள், மதிக்கப்பட வேண்டிய இடங்கள். அழகான முறையிலே இதை கண்ணியப்படுத்தணும், மதிக்கப்பட வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பாக்கியங்களை வைத்திருக்கிறான் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. இது அவமதிக்கப்படக்கூடாது. இதை நாங்கள் ஏற்று நடக்க வேண்டும். இதை நாங்கள் நினைத்து நல்ல நியத்துடன், நல்ல ஹலாலான ஹாஜத்துடன் இந்த இடத்துக்கு வருகை தந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய எண்ணத்தை பொறுத்து அதற்குரிய கூலியை அல்லாஹ் தருகிறான் என்பதிலும் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. அருமையானவர்களே, இதெல்லாம் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இருப்பதினால் தான் இன்று கூட நாங்கள் பார்க்கிறோம், மழை பொழிகிறது. இந்த மழை பெய்வதாக இருந்தாலும் இவர்களின் மூலமாக, நல்லடியார்களின் மூலமாக, அல்லாஹ் குத்துப் என்ற வழியின் மூலமாகத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மழையாக இருக்கட்டும், அத்துணை பாக்கியங்களாகவும் அல்லாஹ் இறக்கிக் கொண்டிருக்கிறான், கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த சீதேவிகளான வழிமார்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய வரக்கத்துகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, இந்த இடங்கள் மதிக்கப்படாவிட்டால், இந்த இடங்கள் கண்ணியப்படுத்தப்படாவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய துஆ பிரார்த்தனை இந்த சமூகத்துக்கு இல்லாவிட்டால், துஆ பிரார்த்தனை இல்லாவிட்டால் இன்று எத்தனையோ பேர்கள் எத்தனையோ விதமாக அலைந்து கொண்டிருப்பார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சமூகத்துக்கு மௌத்துக்கு முன்னால் எந்த ஒரு கடுமையான தண்டனையும் கொடுத்து விடாதே நாயனே என்று கேட்ட பிரார்த்தனையுடைய வெளிப்பாடு. இன்று எத்தனை அட்டுழியங்கள் நடந்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய வேதனையை பிற்படுத்தி வைத்திருக்கிறான். இல்லை என்று சொன்னால் வலிமார்களின் மூலமாக கை வைக்கக்கூடியவர்கள் அதை மதிக்காதவர்களுக்கு அல்லாஹ் கடுமையான நோவினைகளை கொடுப்பான். ஆனால் சில விதமான நோவினைகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த இடம் கண்ணியப்படுத்த வேண்டிய இடம், மதிக்க வேண்டிய இடம், இந்த ஊருக்கு ஒரு கொண்டாடக்கூடிய மகா பெரும் ஒரு இடமாக இந்த மஜ்லிஸ் அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் ரஹமத்துகள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்தை மதித்து ஒவ்வொரு வருடமும் இந்த மஜ்லிஸை சிறப்பான முறையிலே கொண்டாடி இதனுடைய ஃபைல் பரக்கத்துகளை பெற்றுக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. உற்றார் உறவினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்துக்காக வேண்டி யாரெல்லாம் பாடுபட்டார்களோ, யாரெல்லாம் வந்து சமூகம் அளித்து இருக்கிறார்களோ அனைவருடைய வாழ்க்கையின் பரக்கத் செய்வாயாக. உயிர் பிரியும் தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாய் மொழிந்தவர்களாக சுவர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்தவர்களாக எங்கள் உற்றார் உறவினுடைய உயிரை கைப்பற்றுவாயாக. நாங்கள் கேட்ட துஆவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டை கொண்டும் அஸ்ஸையது ஷிஹாபுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பொருட்டை கொண்டும் ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக, அங்கீகரிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா